வெல்கம் டு பிக் மாமாஸ் கிச்சன். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பச்சை பயிர், முளை கட்டின பச்சை பயிர் வச்சு நம்ம கட்லெட் செய்ய போகிறோம். ஓகேங்களா, எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பச்சை பயிர் முளை கட்டி வச்சுட்டேன். இது அண்ட் ஜிஞ்சர் கார்லிக், சாப்டு ஜிஞ்சர் கார்லிக், பன்னீர் அண்ட் ஃப்ரெஷ் பார்ஸ்லி, சால்ட் அண்ட் எக். சரிங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? முளை கட்டின பயிரும் ரெடியாக இருக்குது. இதில் நான் ஜிஞ்சர் கார்லிக் நான் சாப் செஞ்சு வச்சுருக்கேன், அதை இங்கே போடுறேன். அண்ட் ஃப்ரெஷ் பார்ஸ்லி கொஞ்சம், ஓகேங்க. எக் ஒயிட் ஓட் சேர்த்துக்கிட்டேன், அது இதில் ஊற்றுறேன். இப்போ பெப்பர் போட்டாச்சு. இப்போ இந்த பன்னீர் நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ இந்த பன்னீர் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதில் இதையும் போட்டு பிணைஞ்சிக்கணும். இதனோட நான் கபாப் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஓகேங்க, இதெல்லாம் நான் பிசைஞ்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இதிலே கொஞ்சம் சாம்பார் ரவை நான் 1/2 பவுல் எடுத்துக்கிட்டேங்க. அதிலே கொஞ்சம் தயிர், ஓகேங்க. இதெல்லாம் இப்போ நான் பிணைஞ்சு காட்டுறேன். ஓகேங்க, பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் இதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் ஆயில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போதும். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பேனு. ஓகேங்க, பேன் சூடாயிடுச்சு. எண்ணெய் எடுக்காதீங்க, இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்தால் உடஞ்சிடும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஸ்மாஷ் இருக்கும் இல்லைங்களா, அது லைட்டாக ஒரு ப்ரெஸ். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ நான் அவ்வளோதாங்க. நான் இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சடா, ஃபினிஷ். பச்சை பயிறு கட்லெட் ஃபினிஷ், செஞ்சாச்சு. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சுட சுட செஞ்சு சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, மறக்காமல். ஓகேங்களா, ரொம்ப ஹெல்த்தி. நீங்களே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, எல்லாமே ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேன். எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீடிங் எதுவும் சேர்க்கலை நான். ஓகேங்களா, ஃப்ரெஷ் பார்ஸ்லி, முளை கட்டின பயிறு, ஸ்ப்ரவுட்ஸு எல்லாமே. சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ நான் இந்த பிக் மாமாஸ் கிச்சன் கிளம்புறேன். டட்டா, பாய். சரிங்க, இது வச்சு நான் நெக்ஸ்ட் டிஷ் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாம் உடம்பு பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்வீட்டாக க்யூட்டாக இருங்க. பாய்.